ஸ்டார்லிங்க் சேவை வசதியை இலங்கையில் செயற்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. உலகளாவிய ஸ்டார்லிங்க் வலையமைப்புடன் இலங்கையை இணைப்பதற்கான விண்ணப்ப செயல்முறையை விரிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஈலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தோனேஷிய கடல்சார் விவகாரங்கள் முதலீடுகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் லூஹூத் பின்சாருடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். தென்துருவ நாடுகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு, சதுப்பு நில பயிர்ச்செய்கை தொடர்பான ஒத்துழைப்பு வேலைத்திட்டத்துக்காக ஆராய்ச்சி ஒத்துழைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இருதரப்பு பணிக்குழுவை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்து சமுத்திர எல்லை நாடுகளில் தற்போதைய தலைவராக இலங்கையின் வகிபாகம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 10வது உலக நீர் உச்சி மாநாட்டின் உயர்மட்ட அமர்வு கூட்டு செழுமைக்கான நீர் எனும் துணிப்பொருளில் நாளை வரை இந்தோனேஷியாவின் பாலி நகரில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை விசேட உரையாற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.